ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? போலாம். ஹூ ஹா ஹூ ஹா. once more. ஹூ ஹா ஹூ ஹா. 3 வருஷமா பில்டப் கொடுத்துட்டே இருக்காரு, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. என்னங்க சத்தம்? எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர். ஐ கேர்ள் வாய்ஸ். யார் அது? ஏய், நீ என்ன பண்றீங்க? பேபிமா, வேலைக்கு வந்திருக்கேன். வேலைக்கு வந்திருக்கே. என்னடா இது அலங்கோலமா நின்னுட்டு இருக்க? கராத்தே மாஸ்டர். சரி ஓகே, தலையெழுத்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல, உன்ன மாதிரி நிறைய பொறிக்கு பசங்க வந்து ரோட்ல இருக்காங்களா, சோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்ல என்ன, அதுக்காக தான் கராத்தே பழக வந்தேன். பட் உன்கிட்ட வந்து சிக்கிருக்கேனே. சரி சரி சொல்லி தரேன். ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லி தர போறேன். என்னன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் பாப்போம். என்னது? ஜூடான் சுக்கி. சூடான் சக்கி? அது எங்கடா விக்குது? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ரெடியா? பொசிஷன். ஸ்டூடண்ட்ஸ் நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணலாம். ஹூவா அப்படி குத்தணும். ஓகே, நான் பண்ணவா? ட்ரை பண்ணவா? போலாம். ரெஸ்ட். டேய், என்னடா இது காஸ்டியூம்? பார்த்தா தெரியல? கராத்தே காஸ்டியூம். அது தெரியுது, அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர். அன்வான்டட் கண்டென்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த ரவுண்டுக்கு நம்ம வந்து போக போறோம்? ரீல்ஸ் ரவுண்ட். பாத்துட்டு வந்துடலாமா? பாத்துட்டு வந்துடலாம். இந்த காஸ்டியூம் அதுக்கு அப்புறம் தான் மாத்துவேன் நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. பப்பு இது அடி. லொச்சக் மொச்சக் பஜக். குட். லொச்சக் மொச்சக் பஜக். 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 லொச்சக் லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக். நோட செல்லம். மாஸ்டர் நெக்ஸ்ட். ரெஸ்ட். This is strong and monkey style. சோ நம்மளோட நீ உருட்டு மச்சில ஒவ்வொரு வாரம் பயங்கரமான இடத்துக்குலாம் வந்து போயிருக்கோம்ல, சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்? ஆல் இந்தியா கென்சுகாய் இஷின்ரியூ கராத்தே ஸ்கூல். யாட்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? கராத்தே பண்ண போறோம். ஆமா, சின்ன வயசுல தான் நம்ம வந்து கத்துக்கவே இல்ல. அதனால வந்து இன்னைக்காச்சும் நம்ம வந்து கராத்தே கத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். சரி வேம்மா, பசங்கலாம் வந்து கலர் கலரா பெல்ட் போட்டுருக்காங்க இங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல எனக்கு. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் போன வாரம் 2 பெல்ட் வாங்கியிருக்கேன். பெல்ட் வாங்குனியா? சொல்லவே இல்ல. பிரவுன் பெல்ட் ஒன்னு, பிளாக் பெல்ட் ஒன்னு. சரி வாங்கிட்டேன். நான் பாரு இன்னைக்கு பெல்ட்டே போடல. சும்மா. சரி, பசங்களா வந்து கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம். கூப்பிடு. அதுதான் Please, வாங்க வாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? நரேந்திரன். நரேந்திரன். பிங்க் கலர் பெல்ட் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஸ்டேஜ் அது? மாதிரி மிடில். மிடில்ல. பிளாக் பெல்ட் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எப்போ வாங்குவீங்க? வந்து இன்னும் ஒரு 3 பெல்ட் கழிச்சு வாங்குவோம். 3 பெல்ட் கழிச்சு வந்து வாங்கிடுவீங்களா? அக்கா நல்ல கலர் இருக்குடா. வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். என்னடா சொல்ற? அவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்கு போய்டுவோம். ரெடியா? சரி, நம்ம கிட்ட வந்து 2 வாண்டுங்க இருக்காங்க. இதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இவங்களுக்கு தான். அதனால தான் ஒயிட் பெல்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து இவங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா வந்து இந்த ஒயிட் பெல்ட் அப்படின்றதுனால இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பேசிக்ல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க பண்ணுங்க. நாங்க ஓரம் பண்ணிக்கிறோம். அஜய், அவங்க என்ன கேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல ஒருவேளை ஆல்பபெட்ஸ் தெரியாதோ? வேம்மா, எனக்கே தெரியாது அதுக்கு மேல ஆல்பபெட்ஸ். சரி ஓகே, ஒயிட் பெல்ட் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து green color. இது கிரீன் கலரா? கண்ணு போச்சா? yellow கலர் பெல்ட் தானே? ஐயோ, green. yellow கலர் பெல்ட். கரெக்ட். ஓகே, நீங்க வந்து எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்கீங்க? செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மௌஷகிரி. என்னது? மௌஷகிரி. கிருஷ்ணகிரியா? அட நார பையரே, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பட்டாளடா. மௌசகிரியா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதா? நல்லா இல்ல. அன்வான்டட் கண்டென்ட்டா வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறீங்க? பண்ணி காமிச்சிருங்க. அதுக்கு அப்புறம் நாங்க அந்த மௌசகிரியா கிருஷ்ணகிரியான்னு பாத்துக்கிறோம். பிரிச்சுக்கிறோம். ஓகே? பண்ணிடலாமா? போயிடலாமா? ஓகே.
ஓகே உங்க பேர் என்ன? ஸ்ரீ ஹர்ஷ். ஸ்ரீ ஹர்ஷ். ஓகே என்ன பண்ண போறீங்க? 17. 7 செயின் தான் பண்ண போறாங்க அவரும். செவன் செயின்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? இத பண்ணி காட்டும்போது பாத்துக்கலாம். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அதே தானே ஒண்ணா தானே பண்ணீங்க. அந்த கேன்னு சொல்லுவீங்க மாட்டீங்களா? சொல்லுவேன். இங்கே ஒரு தடவை நாங்களும் உங்களோட சேர்ந்து சொல்லிக்கிறேன்டா. ஒரு தடவை சொல்லிக்கலாமா சேர்ந்து? வானம் சொல்லி இப்போ சொன்னதா உண்டு. சொல்லிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா வெறும் கே மட்டும் சொல்லுங்க. சின்ன ரொம்ப வெறியா இருக்கானுங்க பசங்க. சரி ஓகே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த 7 செயினை ஒரு செயின் வந்து மாட்டிக்கிறேன். சரியா? வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. Boys, run. சூப்பர். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. போன தடவை உங்க மக்கள் நல்லா பண்ணாங்க பாருங்க. ஓகே நீங்க எத்தனாவது ரவுண்ட்ல இருக்கீங்க? எத்தனை ஸ்டேஜ்ல இருக்கீங்க? நீங்க எத்தனை ஸ்டேஜ்? இதுனா கலர் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு ப்ளூ கலரா தான் தெரியுது. அப்ப பொளச்சிப்பீங்க. இது எத்தனை ஸ்டேஜ் இது? 5th. சரி ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? வான்சு. வான்சு. என்ன சூப் அது? திங்கிறதுலயே இரு. கத்தாஸ். கத்தாஸ் பண்ணணுமா? சரி நீங்க பண்றீங்களா? அண்ணா அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போயிடலாம் வாங்க. வான்சு. Boys, Husan ko. ஓகே இது பேர் தான் கத்தாசா. இப்ப நீங்க பண்ணது பேர் தான் கத்தாசா? ஆமா. ஏய் எப்படிடா அதுக்குள்ள கத்துக்கிட்ட? அவ்வளவுதான் டக்குன்னு கத்துப்பேன் நானு. சரி ஓகே இவன் பண்ண மாதிரியே நீயும் பண்றியா? பாக்குறியா? சரி தம்பி புடுறா. நீ பண்ண மாதிரியே பண்ண போற. சரியா? ஓகே. அண்ணாத்த ஆடுறார். கே எல் எம் ஓ பி யூ. ஏய் தப்பு தப்பா வந்து கன்றாவியா பண்ணிட்டு இருக்க. அட்லீஸ்ட் இவனை பார்த்தாச்சும் வந்து பண்ணு. நீ அண்ணாக்கு சொல்லி கொடுக்குறியா? பண்ணுங்க. ஏய் அவள் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுறானா? எனக்கு வலிக்குதுடா கை கால்லாம். சிரிக்காத. கே சொல்ல மறந்துட்ட பார். எங்க கே? ஏய் அப்ப வராதுடா. இந்த டான்ஸ் தேடுறான். இது நல்லா இருக்கு. கே அக்க பக்கம் கால். ஏய் ஓகே சார் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுறலாமா? நம்ம வந்து நெக்ஸ்ட் மக்களை கூப்பிட்டுக்கலாம். சீனியர்ஸ்லாம் ரெடியா இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. சரி ஓகே இப்போ வந்து சூப்பர் சீனியர்ஸ்லாம் வந்து நிக்கறாங்க. இது வந்து நம்ம ஒரு அண்ணன் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அண்ணால இல்ல 12th தான் ப்ரோ. கழுத்து வலிக்குதே பார்த்து அண்ணால இல்ல. சின்ன பையன் தான் ப்ரோ. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்பதான் 12th. இப்பதான் 12th-ஆ? என்ன கேடர் இது? என்ன கேடர்? Black 3 Dan 3. Dan 3. ஏய் இதுதான் கடைசியாடா? இது வந்து Black கலர்ல இருக்கு. இது இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? சரி இத போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ நான் போடுனா எத்தனை வருஷம் ஆகும்? டேய் இப்போ எடுத்து மாட்டிக்கோ ஒரு செகண்ட்ல. அவ்வளவு ஈஸியா தர மாட்டாங்க பிராக்டீஸ் பண்ணதுக்கு. இது பிராக்டீஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்க? அத மட்டும் சொல்லு. 13 வருஷமா பண்றேன். 13 இயர்ஸ். ஒன் டேல நான் போட்டு காப்பறேன் பாக்குறியா? ஒன் டேல நான் எல்லாமே பண்ணலாம். ஆனா அது கிடைக்காதுல அதோட. டேல எல்லாமே பண்ணா அது கிடைக்காதுன்றா. ஸ்பாரிங் பண்ணுமா? போட்டுக்கலாமா? ஸ்பாரிங் போட்டுக்கலாமா? ஆம்ஸ் அப்ப பை ஆம்ஸ் சொல்லு அவன். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. எதிரால் மட்டும் அசிங்கப்பட்டு. உங்களாலே உங்களை கலாய்க்கறாங்க. ஐயோ போட்டுருவானுங்களே. சரி ரைட் குடு. தம்பி நிக்கிறார் போல. நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா? இல்லையே. முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன் உனக்கு. இதுதானே ப்ளூன்னு சொல்லி நான் ஏமாத்தனே. இல்ல கிரீன். இவகிட்ட அடி வாங்கச்சு நீ தானே? இல்ல. சரி இப்போ என்ன ப்ளூவா கிரீனா இது? கிரீன். கிரீன். தம்பி நீங்களும் டான் 3யா? ஆமா. ஓகே சரி இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம் நம்ம? சண்டை போடலாம். சண்டை போடலாமா? யார் கூட சண்டை போட போறீங்க? சரி நீங்க நான் ஒரு இது சொல்றேன் சீன் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் இவ்வளவு ஆக்கிரமிக்கமா வராங்க. நான் ஒரு ஆளு உங்க எல்லாரையும் சமாளிச்சு அடிச்சு உடைக்கிறேன். நல்லா இருக்கா சீனே? சரி வாமா. சரி என்ன பண்ண போறீங்க இப்போ அதே சொல்லுங்க. ஸ்பாரிங். யார் ஸ்பார்? யார் கூட? யார் கூடயா? சரி யார் கூட ஸ்பாரிங் பண்ண போறீங்க? உங்க கூட தான். நாங்க 6 பேரும். நீங்க 6 பேரும். எதுக்கு? ஹீரோயினை காப்பாத்த. யார் ஹீரோயினி? அது பக்கத்துல இருக்காங்க. என்ன பத்தி யார்கிட்டயும் விசாரிச்சியா? அப்புறம் நான் ஸ்பாரிங்க்கு வந்துருவேன். ஏப்ப வந்துச்சு. சரி ஓகே. ஏய் நான் வரல ஸ்பாரிங்க்கெல்லாம். காப்பாத்தணும்ல. வேணாம்டா. அவளை ஏன்டா காப்பாத்திக்கிட்டு? நில்லு வா வா மைக் கொடு போ. பண்ணுங்க ஸ்பாரிங் பண்ணுங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ். இவன் அடி வாங்க போறத பார்க்காதீங்க.
நான் காப்பாத்துறேன். அடிக்கிறானுங்க, சீரியஸ் அடிக்கிறானுங்க. காப்பாத்து வேமா, அடிதான் காப்பாத்து, அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. வேமா வந்து காப்பாத்து, வா ஃப்ரெண்ட்ல வா, ஒரே அடி அடி. இரு. ஒரு நாள் லெஃப்ட்ல பறந்து அடுத்து ஸ்ட்ரைட் ஃளைட், ரைட் ஃளைட். ஓகே அஜய், இப்போ வந்து ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கூலோட மாஸ்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து பேசிடலாமா? கேளு, என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேளு சொல்ல. ஃபர்ஸ்ட் உங்க பேரு? என்னோட பேர் கேஷி ராஜ்குமார். நான் 7th ரன் ரெட் அண்ட் ஒயிட் பிளாக் பெல்ட். ஸோ அதே போல் தம்பி தருண், அவர் 1st ரன் பிளாக் பெல்ட். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க இத? கிட்டத்தட்ட நான் 23 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க மாஸ்டர்? 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 60,000 Yes, students-ஆ? ஆமா ஆமா. சரி மாஸ்டர், அதான் மாஸ்டர், எங்களுக்கு வேண்டி சின்னதா ஒரு 2 தற்காப்பு சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் சொல்லி தரேன். இந்த உலகத்துல வந்து நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க. அவங்க கண்ணாடி போட்டுட்டு கூட இருப்பாங்க, கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு கூட இருப்பாங்க. சோ அதனால கொஞ்சம் சொல்லி கொடுங்க மாஸ்டர். பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. இவங்க கையை இவங்க பிடிச்சிட்டா இவங்க கை எப்படி ரிலீஸ் பண்ணலாம்ன்றதை நான் சொல்லி தரப்போறேன். ஓகே. இங்க பாருங்க, என் கையை பிடிங்க ஃப்ரண்ட்ல. இப்போ சப்போஸ் என்ன கையை பிடிச்சிட்டாரு, ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ரைட் சைடு என்ன பண்ணனும்னா இப்படி ரிலீஸ், இப்படி. ஆமா. ஓகே. சோ பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல எப்பவுமே யாருனாலுமே ஃபுல்லா பிடிக்க முடியாது. சோ அதனால நம்மளுக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்சதுனால இப்படி நான் 2 கையில பிடிச்சனா கண்டிப்பாக. இங்க பாருங்க, அடுத்த கேள்வி, 2 கையில பிடிச்சா என்ன பண்ணும் அப்படின்றத கவனமா பாருங்க. இந்த கை இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அடடே, நல்லா இருக்கே. இப்போ இந்த கையை பிடிச்சு புல் பண்ணும். எஸ், வந்து இது ரொம்ப சிம்பிள். சோ கையில இப்போ சப்போஸ் ஒருத்தர் லேடி எப்படி கை பிடிச்சி இழுப்பீங்க? நான் இழுக்க மாட்டேன். நடிக்காதடா. இல்ல, உன்னை பார்த்தோனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து கை பிடிச்சி இழுத்தாலோ என்ன பண்றது, சும்மா அப்படி பின்னாடி கை பிடிச்சி இழுங்க. சும்மா பின்னாடி வந்து கையை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்காக தான் இதை ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இங்க ஒரு ஸ்லாப். ஓ, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன், இப்போ நான் பண்றேன். சரி, ஓகே. இந்த உள்ள இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. ஓகே. ஸோ அருமை வந்து 2 பேருமே சூப்பரான ஒரு தற்காப்பு கலைகள்லாம் வந்து ரொம்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ஒரு விஷயம் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். மக்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஷோவை. இந்த ஷோ இதோட நிறைவுக்கு வருது. சரி, மாஸ்டர்களையும் பண்ண வச்சிடலாம். நம்மளோட இதை பண்ண வச்சிருவோம். இது நீ உருட்டு மச்சி.